ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் கிச்சன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலோட வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தான் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பண்ண போகிறோன்னா ஹெல்த்தியான வாழைப்பூ வடை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. பசங்க பொரியலை விட வடையாக பண்ணி கொடுத்தா நல்ல இஷ்டமாக சாப்பிடுவாங்க. சில பேருக்கு பெரியவங்களுக்கும் வாழைப்பூ பொரியல் பிடிக்காது. அதே வடை செஞ்சு கொடுத்தா சூப்பராக சாப்பிடுவாங்க. வாங்க இப்போ வாழைப்பூ வடை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம். வடைக்கு பட்டாணி பருப்பு நான் 1/2 கிலோ பட்டாணி பருப்பை 3 ஹவர் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஊறினா தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நான் கிள்ளி காட்டுறேன். கிள்ளி பார்த்தா நல்லா உடஞ்சதுன்னா நல்லா ஊறிஇருக்குன்னு அர்த்தம். வாழைப்பூ அரிஞ்சிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். இந்த பருப்பை நல்லா தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, சோம்பு 1 டீஸ்பூன் அளவு, 4 காஞ்ச மிளகா, பூண்டு பல் 4 பூண்டு பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் தூள் தூளாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா ஒரு 4-5 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தால் கொத்தமல்லியும் நீங்கள் அலசிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி இல்லை என்கிட்ட, இருக்கிறத வச்சு நான் செய்தேன். இப்போ காஞ்ச மிளகாய் மிக்சியில் சேர்க்குறேன். இதை அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒன்றும் பாதியமாக அரைச்சிட்டேன். இது கூட சோம்பை சேர்க்குறேன். அப்புறம் பூண்டையும் இதில் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், குறைன்னு அரைச்சி எடுத்துட்டேன். சோம்பெலாம் ரொம்ப நைஸாக போனாலும் கசக்கும். பாருங்கள், இது மாதிரி அரைச்சி எடுத்துட்டேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்க்குறேன். பாத்திரத்தில் சேர்த்த பிறகு அதை மிக்சியில் பருப்பை தண்ணி இல்லாமல் மேலாமல் அள்ளி இதில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம கொஞ்சம் குறைன்னு தான் அரைச்சிக்கிறோம், நெய்ஸாக விடக்கூடாது. பாருங்கள், 1-2 பருப்பு முழுசாக கூட இருக்கும். அப்போ தான் வடை நல்லா வெந்து வரும்போது மொறுன்னு இருக்கும். அதுக்காக தான் இப்படி அரைச்சிருக்கேன். இப்போ இதை பாத்திரத்தில் சேர்த்துடலாம். அடுத்தது இதை விட கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு அரைச்சதை விட கொஞ்சம் நெய்ஸாக அரைச்சிருக்கேன். எல்லாத்தையும் அரைச்சி எடுத்தாச்சு. இது கூட தண்ணி இல்லாமல் வாழைப்பூவை நல்லா புழிஞ்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ரொம்ப அதிகமாக வாழைப்பூவும் வெங்காயமும் சேர்க்கக்கூடாது. எவ்வளோ பருப்பு போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாத்தையுமே சேர்த்துட்டேன். பருப்பு எவ்வளோ போட்டிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வெங்காயமும் வாழைப்பூவும் சேர்த்துக்கணும். அதிகமாக இருந்தால் பருப்பு கொஞ்சம் அதிக வாழைப்பூ வெங்காயம்லாம் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ பருப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நான் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வடைக்கு தேவையான உப்பு பாருங்கள், நல்லா அழுத்தி பிசைஞ்சு நொறுக்கிடுறேன். அந்த வெங்காயம் வாழைப்பூலாம் நல்லா நொறுங்குற அளவுக்கு அழுத்தி பிசைஞ்சு
இது பண்ணோம்னா நல்லா மசிஞ்சிரும் கையிலே. சாப்பிட்டு பார்த்தா உப்பு பத்தலை, அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா பிசைகிறேன். நல்லா பிசைஞ்சால் தான் உருண்டை பிடிக்க வரும். இப்போ இந்த உருண்டை பிடிச்சி பார்க்கலாம். எப்பயுமே மசால் வடைக்கு நம்ம உருண்டை பிடிச்சி முன்னாடியே வச்சிட்டோமா, எண்ணெய் காஞ்சதும் டக்கு டக்கு டக்குன்னு 10 வடையாக போட்டு எடுக்கலாம். நம்ம எவ்வளோ ஆயில் சேர்க்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி வடை போட்டு எடுக்கலாம். உருண்டை பிடிச்சி வச்சுட்டு நான் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் பண்ணிட்டேன். சைடில் உருண்டை பிடிச்சிட்ருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்சிடுச்சு. வடையை தட்டி போட போகிறேன். பொறுமையாக தட்டிட்டு சைடெல்லாம் நல்லா அமுக்கி விட்டுட்டு சேர்த்தலாம் எண்ணெயில். வாழைப்பூ வெங்காயம்லாம் சேர்க்கும் போது நம்ம நிறைய சேர்த்துட்டோம்னா எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு ஓடும் தனியாக. அதனால் நம்ம அளவு கரெக்டாக சேர்த்து நல்லா நொறுங்க பிசைஞ்சி அதுக்கப்புறம் வடை தட்டி போட்டால் தான் வடை முழுசாக ஒழுங்காக வரும். இல்லைன்னா பிரிஞ்சு தனித்தனியாக ஓடும். வாழைப்பூ தனியாக வெங்காயம் தனியாக. அது கேர்ஃபுல்லாக பண்ணிக்கோங்க. வடை ஒரு சைடு வெந்ததை மறு சைடு நான் திருப்பி விடுறேன். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக செவக்க வேக விட்டு எடுங்க. அப்போ தான் நல்லா வெந்திருக்கும். மொறுன்னு இருக்கும் வடை, நல்லா கிறிஸ்பியாக. இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் வாழைப்பூ வடையை எடுத்துட்றேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வடையும் நான் பொறுமையாக சுட்டு எடுத்துட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான ஹெல்த்தியான வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதேமாரி செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு இதனுடைய டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.